பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, இந்த மகிமை எல்லாம் ஆண்டவர் கால் தூசிக்கு ஏசப்பாக்கு. ஆண்டவர் தான் மகிமையான தேவன். அவர் மகிமையா இருந்தா என்ன மகிமைக்குள்ள நடத்துவார். கைகளை வைத்த எல்லாம் எல்லாம் கையை நான் புரிஞ்சுதா? அவர் மகிமைப்பட்டா நான் மகிமையா இருப்பேன். சத்தமாலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் மகிமைப்பட்டா நான் முந்திட்டு ஓடக்கூடாது, அப்படி இப்படி இருக்கக்கூடாது. நீ இரு, நீ யாரா இருக்கிறமா இரு. நீ உன் காரியத்தை நீ ஒழுங்கா செய்யுங்க. ஜெபிக்கிறத ஒழுங்கா ஜெபம் பண்ணுங்க. வேதத்தை வாசிக்கணும் ஒழுங்கா, வேதத்தை வாசிக்கணும். நல்ல சுவாபம் இருக்குதா, நல்ல சுவாபத்தில் இருங்க. நல்ல குணம், நல்ல ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தில் இரு. ஆமென். சொல்றது ஆண்டவர் ஒன்னே சொன்னார். என்ன சொன்னார்? அப்பாலே போ சாத்தானே. இதை சொல்ல பழகணும் வாலிபனே, இதை சொல்ல பழகணும் வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன். உன்னை ஏதாவது கெடுக்கிறதுக்காகவோ, உன்னை ஏதாவது ஒன்று, நல்லா கவனி, இது உன் வீட்டுக்கு தெரியாம நீ வா, இதை செய்யாத நீ வா, உன் மூப்பு உன் வயசுக்கு பெரிய காரியத்தை யாராவது சொல்லி கொடுக்குறான்னா அவனை நீ அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லணும். கைகளை வாய்த்தால் எளியா சொல்லுவோமாக்கு. உன் வயசுக்கு மிஞ்சின வார்த்தைகளை யாராவது உனக்கு பேசுறாங்கன்னா அந்த நட்பே உனக்கு தேவையில்லை. எத்தனை பேர் நான் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்ல முடியும்? ஏசப்பாவுக்கு விரோதமாக, இந்த வேதத்துக்கு விரோதமாக யாராவது உன்னை வழி நடத்துகிறாங்களா, அந்த நடக்கையே உனக்கு தேவையில்லை. ஏசுவினா, ஏன்னா என் தேவன் உலகத்தை ஜெயித்த தேவன். கைகளை வயத்தில் இல்லையா சொல்லுவோமாக. பிசாசை பார்த்து சொன்ன அப்பாலே போ. அப்போ நான் என்ன செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட காரியத்தை ஆமென் ஹல்லேலூயா, உன் தாய் தகப்பனை உனக்கு நண்பனா மாத்திக்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? உன் தாய் தகப்பனை சொல்ற வார்த்தை தான் உனக்கு ஆசீர்வாதம். பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், டேய் என்ன கவனிக்கிறியா, என்ன கவனிக்கிறியா? ஸ்தோத்திரம். ஆண்டவருடையதான சத்தியத்தில் நீ நடப்பதற்காக பிரயாசப்படு. கர்த்தர் உனக்கு வேண்டியதான ஆசீர்வாதத்தை உனக்கு தருவார். உன் தகப்பனை உன்னை தீமையான வழியில செய்ய மாட்டாங்க. பேசாதப்பா, இங்க போகாதப்பான்னு சொல்றது உனக்கு இந்த காலத்துக்கு உனக்கு கஷ்டமா இருக்கும். அதுதான் உனக்கு சொல்ற காரியம். அப்பாலே சாத்தானேன்னு சொல்ற விஷயம். கைகளை வைத்தல் எளிய சொல்வோமாக. யூ ஜஸ்ட் ஒபே யுவர் பேரண்ட்ஸ். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நட. நீ சபைக்குள் வா, சபையில் வா. நீ சும்மா உட்காந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்காத வீட்டில். நீ சபைக்கு ஏதாவது வேலை செய், வந்து செய். கர்த்தர் உன்னை நடத்துவேன். நான் சில நேரத்தில் பார்ப்பேன், ஆமென், சில ஈவினிங்லாம் பிள்ளைகள் வந்து தண்ணி ஊற்றுறத நான் பார்ப்பேன். நான் கர்த்தரை துதிப்பேன். அந்த பிள்ளைகளெல்லாம் பார்த்து ஆசீர்வதிப்பேன். இயேசுவே, பிள்ளைகள் எவ்வளவாய் ஸ்தோத்திரம் உண்மையாக ஓடி வராங்க, இந்த காரியத்தெல்லாம் செய்து நம்ம சபை. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? கைகளை வைத்தல் இல்லையா? ஒரு பொருளை கெடுக்கிற மாதிரி பண்ணாத. இது ஸ்தோத்திரம் பார்க் இல்லை, இது உன் வீடு. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? இது உன் பொருள். ஒரு சின்ன காரியம் தானே, அது உன் பொருள். நீ பாத்ரூமில் போயிட்டு தண்ணியை திறந்து விட்டு வந்துடாத. உன் வீடு. நீ தண்ணியை திறந்துட்டு வருவியா? இது உன் வீடு. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. சுத்தமாக வச்சுக்க. அந்த சபை சுத்தமாக வச்சுக்கணும். கைகளை வைத்தல் எளியா சொல்லுவோமாக. இது கர்த்தர் ஆசீர்வாதமாய் தந்திருக்கிறா பெரிய கிருபை. கைகளை வைத்தல் எளியா சொல்லுவோமாக. சொல்லணும் அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லணும். நீ அப்படி ஒரு டவுட் இருந்ததுன்னா நீ அப்பா அம்மா கிட்ட போய் கேட்கணும், ஏன்ப்பா அங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? அப்பா சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்க, இப்படி வேண்டாண்டாம்மா, உனக்கு இப்படி வேண்டாம்ப்பா, நீ இப்படி செய்யாத. இல்லை நான் ரொம்ப கவனமாக இருக்கு. ஒன்றை நீ மெச்சிக்காத. நீ விழாமல் இருப்பதற்காகத்தான் கர்த்தர் உனக்கு ரட்சிக்கப்பட்ட தாய் தகப்பனாரை கொடுத்திருக்கிறார். கைகளை வைத்தல் எளியா சொல்லுவோமாக. ரொம்ப எச்சரிக்கையாயிரு. கர்த்தர் நடத்துவார். என்னை நடத்தும் போதெல்லாம் என் அம்மா இருக்கிறாங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறாடா. நான் எங்கே போனாலும் அந்த மனசில் எனக்கு இருக்கும், எங்கே போனாலும் அந்த எண்ணம் இருக்கும். ஆண்டவரே, அப்போ
மற்ற பிள்ளைகளை பார்க்கும்போது அந்த அந்த அப்படியே ஸ்பார்க் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் என் சின்ன வயசில் சொல்லி கொடுத்தது இன்னும் மனசில் இருக்குது. எனக்கு என் மனசில் என்ன இருக்குது, நான் பிறரை பார்க்கும்போதெல்லாம் யோசிப்பேன், ஆண்டவரே செய்யக்கூடாது, ஐயோ என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி என்னை தள்ளுவாங்க, என்ன சொல்லணும் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு ஜெயித்தது போல் அப்பாலே போ சாத்தானே. கைகளை வைத்தல் எலியா சொல்வோமாக, சத்தமால் எலியா சொல்வோமாக. அப்பாலே போ சாத்தானே. கர்த்தர் வேண்டிய கிருபைகளை கர்த்தர் தருவாராக. ஆமேன். 2 கைகளை உயர்த்தி இந்த சத்தத்தை, ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு நீர் இன்றைக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். நான் உலகத்தில் ஜெயித்தேன் என்று சொல்லுகிற இந்த வார்த்தைக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆண்டவரே இதை நீ தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இதை நீ தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இதை நீ தந்ததுக்காக இந்த வார்த்தையின்படியே நடக்க கிருபை பாராட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பாருங்க, 1 யோவானின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்களேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்களேன். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஏன் ஜெயித்தேன்? ஏன் இந்த பொல்லாங்கானை ஜெயித்தேன்? ஏன் இந்த பிசாசை ஜெயித்தேன்? எனக்கு கொடுத்திருக்கிறதான இந்த உருவம், எனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஜீவன், எனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதம், எனக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை கர்த்தர் கொடுத்தது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? கைகளை வைத்து அல்லேலூயா சொல்வோமாக. ஆமேன். நான் அவர் சாயல்ல இருக்கிறேன். எனக்கு கொடுத்ததான சுவாசம் கர்த்தர் கொடுத்தார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அப்போ எனக்கு எல்லாம் ப்ரொவிஷன் தந்தது எனக்கு அவர் தான். எனக்கு நல்ல குடும்பத்தை தந்திருக்கார், எனக்கு நல்ல அக்கா தந்திருக்கார், எனக்கு நல்ல தம்பியை தந்திருக்கிறார், எனக்கு நல்ல தங்கச்சியை தந்திருக்கிறார், எனக்கு நல்ல அம்மா அப்பாவை கொடுத்துருக்கிறார், எனக்கு நல்ல சபையை கொடுத்துருக்கார், நல்ல பாஸ்டரை கொடுத்துருக்கிறார், எனக்கு நல்ல ஸ்கூலை கொடுத்துருக்கிறார், எனக்கு நல்ல காலேஜை தந்திருக்கிறார், எனக்கு நல்ல ப்ரொஃபஸரை கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் கொடுத்தது யார் தான்? கர்த்தர் கொடுத்ததான நிலவரம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களை வழி விலகி போகிறதான பொல்லாத காரியத்தை நீங்க ஜெயிப்பீங்க. கைகளை வைத்தால் இல்லையா சொல்லுவோமாக. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற இந்த இயேசு பெரியவர். கைகளை வைத்து அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். கைகளை தட்டி கொஞ்சம் அல்லேலூயா சொல்லுங்களேன். கைகளை தட்டி கொஞ்சம் நல்லா எல்லாரும் கைகளை தட்டி கொஞ்சம் அல்லேலூயா சொல்லுங்க. எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், இந்த உலகத்தை ஜெயித்தவர் பெரியவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு நாள் யாருக்குள்ள விட்டு கொடுக்கிறதான அந்த அனுபவம் இல்லாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். இதை எப்பொழுதும் நீங்க அறிக்கை செய்து கொண்டிருக்கணும். எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஸ்தோத்திரம். 1 யோவானின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்களேன். அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப இந்த இயேசுவானவர் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிற இந்த தேவன் நமக்கு எப்படி இருக்கிறாரு? நமக்கு எப்படி இருக்கிறாரு? ஆமென். வம்பா இல்லை, நமக்கு எப்படி இருக்காரு? அன்பா இருக்கிறார். இந்த வாக்கியத்தை நீங்க நம்பி லவ் இஸ் காட் இல்லை. எத்தனை பேர் நான் சொல்றது படுது? அன்பு கடவுள் இல்லை. நீங்க தப்பா வழங்கிடக்கூடாது. இயேசுதான் அன்பானவர். கைகளை வைத்தால் இல்லையா சொல்வோமாக. ஜீசஸ் இஸ் லவ். அன்பில்லாதவன் தேவன் அறியான். அப்ப ஆண்டவர் உலகத்தை ஜெயித்ததுக்கு காரணம் என்ன? அவர் அன்புள்ள தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிலாத்து சொல்றாரு அவரை பார்த்து, ஸ்தோத்திரம், எப்பா உன்கிட்ட ஒரு குற்றமும் இல்லைப்பா. உடனே ஆண்டவர் இயேசு சொன்னாரா? பிலாத்தை கரெக்டாக சொல்றீரு நீரு. ஆமாம்மா, நான் ஒரு குற்றமும் செய்யலை அப்படின்னு சொன்னாரா? அவர் ஒரு வார்த்தை கூட பேசல. அவர் தன்னை தாழ்த்தினார். ஏன்னா
பிதாவின் திட்டம் என் மூலமாய் நிறைவேற வேண்டும். கைகளை வைத்த லேலியா செல்வமாக என் மூலமாக நிறைவேற வேணும், என் மூலமாக நிறைவேற வேணும். ஆண்டவர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். பாருங்க, ஏன் அன்பா பாருங்க, நம்மளை இந்த ரோமர் 8:36 வாசிங்களேன். ரோமர் 8:36 வாசிங்களேன். ஸ்தோத்திரம். ஆமென். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. பாத்தீங்களா, ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிற தேவனா இருக்கிறார் பாருங்க. இங்க சொல்லப்பட்டதான ஒவ்வொரு ஆமென் காரியங்களும் வரும்போது பெற்ற தாயா இருந்தாலும் தகப்பனா இருந்தாலும் விட்டு ஓடிடுவாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயோ வேண்டாப்பா, ஐயோ நண்பனா விட்டு ஓடுருவான், உன்னை நட்டாத்துல விட்டு ஓடுருவான், கூடவே இருக்க மாட்டான். உன் கூட பிறந்தவங்க கூட ஐயோ தலைவலி இது வேண்டாம் விட்டுரும் அப்படி போயிடலான்றான். ஆனால் அந்த வார்த்தையை கவனிங்க, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. எல்லாம் சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. எல்லா நெருக்கடியான நேரத்தில் என்ன நேசிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். நெருக்கடியான நேரத்தில் இங்கே சொல்லப்பட்ட அந்த மேல இருக்க வசனத்தை போடுங்க. 30 ஆமென் ஸ்தோத்திரம். அது மேல இருக்க வசனத்தை, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பு உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலையும் கைகளை வைத்தல் இல்லையா நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. எனக்கு மேல அன்பு வைத்திரு. எப்போ? மற்ற மனிதர்கள் என் மேல் அன்பு வைக்காத காரியம் வந்தபோது இயேசு என்னை கைவிடலையா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மற்றவங்க வெறுத்த போது இயேசு என்னை வெறுக்கலையா? குஷ்டரோகி கூட பாளையத்துக்கு வெளியே இருக்கணும், அவனை தொட்டு சுகமாக்கினார். கைகளை வைத்த லேலியா சொல்லுவோமாங்க, சத்தமா லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை வைத்த லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். தொட்டு சுகமாக்கினார் ஆண்டவர். அப்போ அவர் என் மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெருசியா அவர் என் மேல் வைத்தார். அதனால தான் அவர் உலகத்தை ஜெயித்த தேவனாயிருக்கிறார். அவர் உலகத்தை ஜெயித்த தேவனாயிருக்கிறார். 2 கைகளை உயர்த்தி ஆண்டவரே, 2 கைகளை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்களேன். இயேசுவே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் ஆமென் அன்பு வைக்கிற தேவன். ஆண்டவரே எனக்குள்ள அந்த அன்பை கொடுங்கப்பா. அன்பாய் நான் இருக்க, என் அப்பா அம்மாவை நான் அன்பாய் நேசிக்க அந்த தெய்வ அன்பை எனக்கு கொடுங்கப்பா. ஆண்டவரே எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த அன்பு உண்மையான அன்பா இருக்கட்டும் ஆண்டவரே. இயேசு எனக்கு ஆமென் எனக்கு நெருக்கடியான சூழ்நிலை வரும்போது மனுஷனுடைய அன்பு எல்லாம் என்ன ஆமென் விலக்குகிற நேரம் வந்த போதிலும், ஆனால் இயேசுவின் அன்பு என்னை பற்றி பிடித்தது, என்னை பற்றி பிடித்தது. அது கையெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே நீ உலகத்தை ஜெயித்தீர், என்னையும் ஜெயிக்க வைத்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவர். 2வது பாருங்க, யோவானின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14:1வது வசனத்தை வாசிங்களேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, உங்கள் இருதயம் கலங்காதிருக்கணும். இந்த உலகத்தை ஜெயித்த தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ கர்த்தர் மேல இருக்கிற அந்த விசுவாசம் உங்களை ரட்சிப்புக்கு நேராக நடத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை. உங்களை வாழ்நாளெல்லாம் உங்களை உயர்த்துகிறதற்கு சந்தேகம் இல்லை. கைகளை வைத்த லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். 1 யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்களேன். ஆமென். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்களேன். ஸ்தோத்திரம். பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற
ஜெயம். கைகளை உயர்த்தலேலியா சொல்லுவோமாக. நான் இயேசுவை நம்புவேன் என்று சொன்னால், இயேசுவை விசுவாசிப்பேன் என்று சொன்னால், நான் உலகத்தை ஜெயிக்கிற பிள்ளையாய் மாறுவேன். கைகளை உயர்த்தலேலியா சொல்லுவோமாக. If we believe Jesus, ஆமென், ஹalleluya. நான் இயேசுவை நம்புகிற பிள்ளையாய் இருந்த கர்த்தர் எனக்கு வேண்டிய கிருபைகளை